ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஆற்று சிப்பி ஃப்ரை எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட் சிப்பியை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா ஒரு பானையில் போட்டு சிப்பியை நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா தண்ணி வடித்து சிப்பியை தனியாக எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா அதுலேருந்து ஒரு சிப்பியை எடுத்து அதோட தோடை உடைச்சி அந்த சிப்பி சதையை தனியாக எடுத்துக்கிட்டு அதில் இருக்கிற வேஸ்ட் எல்லாத்தையுமே எடுத்து நல்லா வாஷ் பண்ணிக்கணும். ஏன்னா இது ஆற்று சிப்பினால இதில் அழுக்கு நிறையவே இருக்கும். அப்புறம் வாஷ் பண்ணி சிப்பியை தனியாக எடுத்து வச்சுக்கணும். வெங்காயமாக அரிஞ்சு வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு சட்டி எடுத்து வச்சுக்கிட்டு சட்டி சூடானோடனே அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானோடனே கடுகு போட்டுனதுக்கு அப்புறமா கறிவேப்பிலை போட்டு அதுக்கப்புறமா வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை அதில் போட்டு நல்லா கிளறி விடணும். வெங்காயம் பொன்னிறம் ஆகுறது வரை நல்லா கிளறி விடணும். வெங்காயம் பொன்னிறம் ஆனதுக்கப்புறமா அதில் கொஞ்சமாக மிளகாய்த்தூள் சேர்த்து அதுக்கப்புறம் சிக்கன் மசாலா சேர்த்து மஞ்சள் தூள் போட்டு பெப்பர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அதில் நம்ம கழுவி வச்சுருக்க சிப்பி எல்லாத்தையுமே போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கிளறி விடணும். நல்லா வேக விடணும். அதுக்கப்புறம் சிப்பி நல்லா வெந்ததுக்கு அப்புறமா அதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழையை ஆட் பண்ணி அதுக்கப்புறம் நல்லா அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இப்படியே நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது சிப்பி நல்லா வேகும். சாப்பிடவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சிப்பியில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. உங்களுக்கு இந்த ஆற்று சிப்பி கிடச்சுன்னா நீங்களும் வாங்கி இதை மாதிரி செஞ்சு பாருங்கள். இது ஆற்று சிப்பி மட்டும் இல்லை, கடல் சிப்பிக்குமே இப்படி செஞ்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள்.